नमस्ते अस्तु महामाये श्रीवीरे सुरपूजिते शंकुचक्र कथा हस्ते महालक्ष्मी नमोस्तुते நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் பார்க்குற எல்லாருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நாம பதிவிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உங்களுக்கான நேரம் வீடியோல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க போன தடவை அந்த உங்கள் நேரம் வீடியோவை பார்த்து நிறைய கமெண்ட் நீங்க இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாமே நாங்க பார்த்தோம். எல்லாமே நல்ல கமெண்டாவும் வித்தியாசமாவும் இருக்கு. அதனால திருப்பதி நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிடுவோம். எதுக்கு ஒன்று ரெண்டை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு அவங்க யார் யார் கேட்டிருக்காங்களோ எல்லாத்துக்குமே நீங்க நோட் பண்ணி வைங்க, நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வணக்கத்தை சொல்லி போவோம் வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க, ஜாதகம் பார்க்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு கமெண்ட். அது ஒண்ணு இந்த ருத்ராஜம் ஒண்ணு வேணும் அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இதுல கண்டிப்பா பதில் சொல்லணும். ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது இப்ப நல்ல ஒரு வாய்ப்பு. என்னன்னா நம்ம வாட்ஸ்அப்லயே ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டு நம்ம வாட்ஸ்அப் மூலமாவே பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜாதகம் பாக்குறதுக்கு அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஏதாவது ஒரு பணம் கொடுத்துதான் அது பார்க்கணும் இருக்கு. இவ்வளவு ரூபான்னு சொல்லி நான் யாருக்குமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அவங்க விருப்பப்பட்டதை நீங்க கொடுத்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அப்பதான் அந்த பரிகாரங்கள் நம்ம சொல்றச்சே இது பலிக்கும். அதனால யாராவது ஜாதகம் பார்க்க நினைச்சீங்கன்னா என்னுடைய நம்பர் இந்த கீழே இருக்கு பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க நேரடியா கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி நீங்க அது பண்ணலாம். உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். அதுபோல கால் பண்றதோட வாட்ஸ்அப்ல அனுப்புறது ரொம்ப நல்லா இருக்கும். நான் 12 மணிக்கெல்லாம் கால் பண்றாங்க, அப்பெல்லாம் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க, இல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா கேளுங்க. அதுபோல ருத்ராஜம் நிறைய வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. அந்த ருத்ராஜம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன மாதிரி சைஸ்ல எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய சைஸா, மீடியமா, சிறுசா அப்படிங்கிறது வேணும். நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா நாங்க போட்டோஸ் அனுப்புவோம். அந்த போட்டோவை பார்த்து அதுல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி தர்றோம். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, அதான் நல்லா இருக்கும். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரிங்க, நீங்க கமெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நவீன் டிராக்டர்ஸ் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கான நேரம் வீடியோல வீடு கட்ட பரிகாரம் சார்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு பரிகாரம், வீடு கட்டுறதுல தடை வருது, இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டே இருக்கோம், அமையவே மாட்டேக்கு. இடம் இருக்கு, இடம் வீடு கட்ட முடியல, இல்ல இடமே வாங்க முடிய மாட்டேக்கு, தடையா இருக்கு இப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு பரிகாரம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போட்டோம் அப்படின்னா வீடு கட்டுறதுல வரக்கூடிய தடைகள் நீங்கும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலை காலை அல்லது மாலை உங்களுக்கு எந்த நேரம் க்ளோஸ் இருக்கிறதோ அந்த நேரத்துல வெத்தலை மாலை வாங்கி ஆஞ்சநேயருக்கு கொடுத்தீங்கன்னா, அதாவது 3 அல்லது 5 3 வாரம் அல்லது 5 வாரம் நீங்க கொடுத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மாரிமுத்துன்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. எத்தனை முகம் ருத்ராஜம் பண்ணிக்கலாமான்னு. ஹலோ சார், ஐ எம் கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம், விச் ருத்ராஜம் ஷுட் ஐ வேர்னு கேட்டிருக்காரு அவரு. இந்த ராசிக்குடைய ருத்ராஜங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம கூடிய விரைவில் அதை பத்தி ஒரு வீடியோ வெளியிட போறோம். சோ அதுல நான் அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். இதுல என்னன்னா நீங்க 5 முகம் 6 முகம் அணிகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா கன்னி ராசிக்கு அப்படின்னு பார்த்தா ராசிக்குடையவன் புதன், புதனுக்குடைய எண் 5. இந்த கன்னி ராசிக்குடைய சுவாமி யார் அப்படின்னு பார்த்தா புதன். அந்த புதனுக்குடைய எண் 5. அதான் 5 முக ருத்ராஜம் அணிஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்து ஏபிசின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அரசு வேலை வேண்டுமா, இதை பாருங்க வீடியோல. சார், சொந்த வீடு வாங்குறதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள். சொந்த வீடுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஆஞ்சநேயருக்கு மாலை வெற்றிலை மாலை அணிவிக்கணும். அதை அணிவிச்சா கண்டிப்பா சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகா அமையும். அடுத்து சுதாசினின்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. கனவில் பசு வருகிறதா வீடியோல. கனவில் சாமி படம் உடைந்தால் என்ன பலன் சொல்லுங்க பிளீஸ் சார். கனவுல சாமி படமோ அல்லது சாமி சிலையோ உடைஞ்சது அப்படின்னா அது நல்லது. மிகப்பெரிய புண்ணிய காரியங்கள் நமக்கு நடக்க போறது, நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லது. அடுத்து ஜெயலட்சுமி ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. கனவில் யானை வருகிறதா வீடியோல. யானை என்னை எதுவுமே பண்ணல சார், பட் நானே பயந்து ஓடுறேன். அண்ட் யானை வெளியில யார் இருந்தாலும் தாக்குது. சோ அதை நான் பார்த்து வீட்டிலேயே ஒளிஞ்சிருக்கேன். குட்டி யானையும் வருது. இதுக்கு என்ன பலன் சார், ப்ளீஸ் ரிப்ளை. நீங்க கண்டிப்பா அவசியம் விநாயகர் வழிபாடு செய்யணும். யானை நம்மள பயமுறுத்துற மாதிரியோ துரட்டுற மாதிரியோ இருந்தால் சனியுடைய பாதிப்பை நீக்கிறதுன்னு அர்த்தம். அதோட நம்ம விநாயகர் வழிபாடு, விநாயகர் கோயில்ல போய் தோப்பு கரணம் போட்டு
சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபட்டா அந்த பாதிப்புகள் நீங்கன்னா பாதிப்பு வர போறதுன்னு அர்த்தம் இது. அதனால விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டா நல்லா இருக்கும், விசேஷமா இருக்கும். அடுத்து அக்ஷயான் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க பர்ஸ்ல பணம் எப்படி வைப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பர்ஸ்ல பணம் எப்படி வைக்கிறது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல பர்ஸ்ல பணத்தை தவிர எதுவும் வைக்க கூடாது. அதை நம்ம சரியா செஞ்சாலே பிரச்சனை சால்வ். ஒரே எண்ணிக்கை உள்ள பணங்களை ஒரே மாதிரி வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப 10 ரூபா ஒரு 5 10 ரூபா இருக்குன்னா அந்த 10 ரூபா ஒண்ணு போல இருக்கணும். இந்த காந்தி தாத்தா தலை இருக்குன்னா அது ஒன்னாக வைக்கணும். மாத்தி மாத்தி கூடாது. இந்த பக்கம் தலை இந்த பக்கம் ஒரு நோட்டு அப்படி வைக்காம ஒரே வரிசையில் தலையா இருந்தா அந்த தலையா அந்த பக்கம் நோட்டு வைக்கணும். பூவா இருந்தா அந்த பூ பக்கமா வைக்கணும். அப்படி வைக்கணும். மாறி மாறி அந்த நோட்டுகளை வைக்க கூடாது, வைக்கிறது தவறு. பர்ஸ்ல வேற எதுவும் வைக்க கூடாது. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க, குங்குமம் விபூதி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வச்சிருப்பாங்க, பூ கோயில கொடுத்த பூ சார்ட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி வைக்கிறது தவறு. பர்ஸ்ல பணம் வைக்கலாம், இல்ல கோல்டு காயின் அது மாதிரி வைக்கலாம். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இப்ப ஏடிஎம் கார்டுல நம்ம வச்சுக்கலாமா பர்ஸ்ல? ஏடிஎம் கார்டு தாராளமா வச்சுக்கலாம், நல்ல விஷயம் பண்ணலாம். அடுத்து சீதா லட்சுமின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ருத்ராட்சம் நூலில் கோர்க்கும் முறைன்னு. அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடுவில் எப்படி துளையிடுவதுன்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் கேக்குறாங்க, ருத்ராட்சத்துக்கு எப்படி ஓட்டை போட்டு அந்த ஹோல்ட் பண்றது அப்படின்னு. ருத்ராட்சத்துல 2 முறை இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ருத்ராட்சத்தை அவங்களே ஹோல்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, அதுல ஹோல்ஸ் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா 2 முக ருத்ராட்சம், இதுலயே பாத்தீங்கன்னா 1 முக ருத்ராட்சம் இருக்கும். இந்த 1 முகம் 2 முக ருத்ராட்சத்துல எல்லாம் ஹோல்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க இதுல ஹோல்ட் பண்ணல இது உடஞ்சிரும் அப்படிங்கறதுனால அவங்க ஹோல்ட் பண்ணாம கொடுத்திருப்பாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா 4 முக ருத்ராட்சம். இப்ப இது 2 முகம், இதுல 2 முகத்துல இன்னொரு ஒரு வேரியேஷன், இது 3 முகம். இதுல இப்போ ஹோல் இல்ல ருத்ராட்சத்துல. இதெல்லாம் ரிஷிகேஷ்ல இருந்து நம்ம நண்பர் மரத்திலேயே பறிச்சு நமக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, பெர்ஃபெக்டா ஒரிஜினல். இந்த ருத்ராட்சத்துல பச்சையா இருக்கிறப்பவே நம்ம துளை போட்டா ஈஸி. சோ இந்த ருத்ராட்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்றச்சு இது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹோல்ட் பண்றப்ப மிஷின்ஸ் இருக்கு, இந்த ஹோலிங் பிரஸிங் மிஷின், அந்த மிஷின்ல கொடுத்து நம்ம 1 mm ட்ரில் பிட்டோ இல்ல 0.5 ட்ரில் பிட்டோ வச்சு நம்ம ட்ரில் பண்ணணும். பச்சையா இருக்கிறப்ப போடுறதுதான் அந்த ஹோல் போடுறது சரியானது. அதனால நீங்க வாங்குறப்பவே ஹோல் இருக்க ருத்ராட்சமும் வாங்குங்க. இந்த மாதிரி ஹோல் இல்லாத ருத்ராட்சம் வாங்கினீங்கன்னா வீட்டுல பூஜை ரூம்ல தான் வைக்க முடியும், சாமி பண்ண முடியும். இதுல ஹோல் பண்றச்சே கீரலோ அல்லது உடையிறதோ வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால பச்சையிலேயே இந்த ருத்ராட்சம் பச்சையா இருக்கிறப்போ ஹோல் பண்ணுவாங்க. அப்படி ஹோல் பண்ண ருத்ராட்சமா வாங்குறதா நல்லது. அடுத்து வசந்தி சுப்பிரமணியன் ஒருத்தவங்க, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல சார். In second method, I use the ring finger instead of the middle finger. Once again, can I try the second method? Please tell me, bro. இதுதான் ரிங் ஃபிங்கர். எல்லாருமே கேட்கிற ஒரே கேள்வி தான். அதாவது இந்த விரலா இந்த விரலா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த விரல்ல இந்த மோதிர விரல், இந்த விரலை வச்சுதான் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, பணம் கொடுத்த பணம் திரும்பி வரல, அதுக்கு என்ன செய்யணும், இந்த விரலை தான் யூஸ் பண்ணணும். இந்த விரலை யூஸ் பண்ணி நீங்க அந்த நீங்க பேர் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அடுத்து நிதிஷ்கான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல. மிக பயனுள்ள நல்ல தகவல், ரொம்ப நன்றி, என்ன நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நானு. சரி, நான் நன்றி சொல்றேன். அடுத்து வைசி மீடியா அவங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கல கேட்டிருக்காங்க, எத்தனை வெற்றிலை சார்னு கேட்டிருக்காங்க. அந்த வெத்தலை மாலைக்கு அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயருக்கு, அதாவது ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது நம்ம எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 16 அல்லது 21 இதுலதான் போடணும். 16 இருக்கணும் அல்லது 21 இருக்கணும். அந்த உள்ள வைக்கிற வெத்தலை அதாவது 1 அல்லது 3 இருக்க வேண்டும். உள்ள வச்சு கெட்டுறது, இந்த கெட்டின எண்ணிக்கை சுத்தி வர்ற அந்த 6 எண்ணிக்கை 16 அல்லது 21 வைக்கணும், வச்சா நல்லது. அடுத்து ஆருத்ரான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, விகாரி தமிழ் புத்தாண்டு அதிர்ஷ்டம் அடையும் ராசிகள்ல. அண்ணா வணக்கம். 2012 என் கனவில் பெண் ஒருவர் என் வீட்டில் கிழக்கு பார்த்து அமர்ந்து தன் நெற்றியில் காசு வைத்து கண்ணை மூடிக்கொண்டார். அதிலிருந்து எனக்கு தொழில் சொத்துக்கள் இழந்து சொந்தங்களின் சூழ்ச்சியால் நிறைய ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். இன்று வரை முன்னேற்றமில்லை, நல்வழி சொல்லுங்கள் அண்ணா. என் ராசி விருச்சிகம், அனுச நட்சத்திரம், கடக லக்னம் சொல்லியிருக்காங்க. இந்த விருச்சிக ராசி கடக லக்னம் இதே ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. கடக லக்னம் விருச்சிக ராசி நான் நிறைய பார்த்துட்டேன். ஏதாவது ஒண்ணு நடந்தா அதனாலதான் இப்படி நடந்துருச்சு எனக்கு
அது மாதிரி செஞ்சதுனாலதான் இப்படி அப்படின்னு இந்த கடக லக்னம் ஃபுல்லா கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்காங்க. அப்படி இல்ல, அந்த கனவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுடைய கிரக காரம் 7 சனி நடந்துட்டு இருக்கு விருச்சிகத்துக்கு, அதனால இருக்கு. விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்க கனவுல வந்ததுனால் பாதிப்பு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா விநாயகர் சன்னதியில போய் விநாயகர்கிட்ட வேண்டி பிரார்த்தனை செய்துச்சு அந்த பாதிப்பு, ஒருவேளை கனவுல ஒருவேளை பாதிப்பு இருந்தாலும் விநாயகர் சன்னதியில, அதுவும் குறிப்பாக வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர், வன்னி விநாயகர்பாங்க. இந்த வன்னி மரத்துக்கு எல்லா இடத்துலயும் அரச மரத்துக்கு கீழே தான் விநாயகர் இருக்கும். இந்த வன்னி மரத்துக்கு கீழே இருக்க விநாயகர் மட்டும் குரு அப்படிங்கிற அமைப்பு பெற்றவர். வன்னி மரங்கிறது குருவாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுறது இந்த மாதிரி கனவுகள்ல இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கும். அடுத்து கவின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எத்தனை முகம் ருத்ராட்ச மணி இல்லாம அந்த வீடியோல ருத்ராட்ச மணியும் என்ன செய்ய வேண்டும்? இது நல்ல ஒரு விஷயம். ருத்ராஜம் ருத்ராட்சம் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. இதுல ஒரு ரொம்ப பிளஸ் என்னன்னா, ருத்ராட்சம் அணிஞ்சு அப்படியே போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுல நிறைய பேர் பெண்கள். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல போட முடியல பெண்களா இருக்கிறதுனால. நிறைய பேர் ருத்ராட்சம் அணிஞ்சு அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த போட்டோ எல்லாம் கூட நம்ம போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அடுத்து ருத்ராஜம் அணியறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, சுத்தமாக இருக்கணும். நம்ம ருத்ராட்சத்தையும் சுத்தம் பண்ணணும். இப்ப இந்த ருத்ராட்சம் இருக்கு, இந்த ருத்ராட்சத்தையும் நம்ம சுத்தி பண்ணணும். சந்தனத்துல நம்ம போடுறது அல்லது பால்ல போடுறது இல்ல திருநீர்ல போட்டு வைக்கிறது. திருநீருக்குள்ள இந்த ருத்ராட்சத்தை வச்சிருந்தா அது சுத்தமாக இருக்கும். இல்ல நம்ம ருத்ராட்சம் அணியறதுக்கு முன்னாடி சந்தனத்துல போட்டு முதல் நாள் இரவு ஃபுல்லா வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து அந்த சந்தனத்துல இருக்கிற மறுபடியும் தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறம் மேல நம்ம கழுத்துல அணியணும். அணியறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சு சுத்தமாக இருக்கணும். சுத்தமான ஆடைகளை அணிஞ்சிருக்கணும். கோயில் சன்னதியில சுவாமியுடைய பாதத்துல வச்சு சுவாமியை வணங்கி அதுக்கப்புறம் அணியறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சுவாமி சன்னதியிலே போடும். நிறைய பேர் கேக்குறாங்க, வீட்டுல போடலாமா ருத்ராட்சம்? தாராளமா போடலாம். ஆனா சுவாமி சன்னதியில போட்டா ரொம்ப நல்லா இருக்கும், விசேஷமா இருக்கும். சுவாமியுடைய பாதத்துல வச்சு சுவாமியுடைய அந்த எண்ணங்களோட கோயில்ல நம்ம போடுறது நல்லது. இது நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். நம்ம நல்ல விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பதில் கொடுத்துருவோம். அடுத்து முத்துமாரின்னு ஒருத்தவங்க கனவில் பஸ் வருகிறதா வீடியோல கேட்டிருக்காங்க. சார், நான் சாலையில போகும்போது ஒரு வண்டியில அவருடைய பசு மாடு இறந்து விடுகின்றது, அவங்க அழுகுறாங்க. அதை பார்த்து அந்த கனவு வந்தா என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. அவங்க போறப்போ ஆமா, அவங்க சாலையில போகும்போது ஒரு வண்டியில பசு மாடு இறந்துருது போல, அதை பார்த்து அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க நான் சுத்தி. சரி, அதாவது இவங்க அழுகல, வேற யாரோ அழுகிறத இவங்க பாத்துருக்காங்க. அதனால என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதனால நன்மை இல்லை. ஒரு சில பாதிப்புகள் வரப்போறதுங்கிற அறிகுறி அது. பெண் தெய்வ அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். அந்த பெண் தெய்வ வழிபாடு செய்யறது நல்லது. வீட்டுல குத்தோலைக்கு ஏற்றி வச்சு அம்பாள் நினைச்சு வழிபாடு செய்யுங்க. அம்பாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. அடுத்து கான்கேவன் ஒருத்தவர் நம்ம அந்த சாய்பாபா விரதத்துல கேட்டிருக்காங்க, குழந்தை வரம் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 21 நாள் விரதம் போட்டோம். 21 நாள் உங்க காரியம் நிறைவேணுமான்னு ஒரு வீடியோ போட்டோம். சாய்பாபா விரதம், அதுல குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கிடைக்கும், 100% கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து யசோதா முறைன்னு ஒருத்தவங்க கனவில் காகம் வருகிறத வீடியோல கேட்டிருக்காங்க. ஒரு காகம் நம்ம ஜன்னல் வழியா வந்து அப்படியே மெயின் டோருக்குள்ளே வந்து அதோட அழகால ஒரு பிளாஸ்டிக் தட்டை தூக்கிட்டு போற மாதிரி கனவு வந்திருக்கு, இப்படி வந்தா என்ன பலன் சார்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போற மாதிரி? ஆமா, மெயின் டோர்ல ஜன்னல் வழியா மெயின் டோருக்குள்ள வந்து சின்ன பிளாஸ்டிக் தட்டை அதோட அழகால தூக்கிட்டு போற மாதிரி கனவு இருக்காங்க. நோ ப்ராப்ளம். இதனால எந்த ஒரு பாதிப்பு எதுவும் வராது. இதை வச்சு நீங்க எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி வீட்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போற மாதிரி கனவு வந்தால் அது பாதிக்காது. அடுத்து ஹேமான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நம்ம அந்த திருச்செந்தூர் லைவ் வீடியோல வீடு சேல்ஸ் ஆகுமா சார் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து எனக்கு சேல்ஸே ஆக மாட்டேங்குது, இடம் விற்கவே முடியல அப்படின்னு நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. வெளியூர்ல இடத்த வச்சுட்டு நாங்க என்ன சார் செய்ய, இந்த உள்ளூர்ல நாங்க இருக்கிறோம், இப்படி மாத்திக்கிட்டே நான் அலைய வேண்டியிருக்கு, அந்த இடத்த போய் பார்க்கவே முடியல, இல்ல அந்த வீடு யாருக்காவது வாடகைக்கு விட்டோம்னா கொத்தி விட்டா பிரச்சனையா இருக்கு அப்படிம்பாங்க. இந்த வீடு விற்கிறது இடம் விற்கிறதுக்கு ஒரே பரிகாரம் தான். ஒண்ணுமே இல்லை, நேர பக்கத்துல இருக்கக்கூடிய காளி அல்லது துர்க்கை கோயிலுக்கு போகணும். அங்க காளியம்மன் பாதத்திலேயோ அல்லது துர்க்கை பாதத்திலேயோ எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உங்க குலதெய்வத்தை நினைச்சு வணங்கி கன்னி மூலையில, அதாவது தென்மேற்கு மூலையில அந்த 2 எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே அந்த வீடோ இடமோ உடனே சேல்ஸ் ஆயிடும், உடனே விற்பனைக்கு போயிடும். அடுத்த மது பிஎஸ்சின்னு ஒருத்தவங்க குருவி கூடு கட்டின வீடியோல கேட்டிருக்காங்க, வீட்டிற்குள் குருவி வந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ள குருவி வர்றது நல்லது, இது நல்ல ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம அதுக்கு தான் அந்த வீடியோவே போட்டோம்.
வீட்டில் குருவி கூடு கட்டிக்கிறதா அப்படின்னு நல்ல ஒரு விஷயம். நல்லா கவனமாக இதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஒரு குருவியோ ஏதாவது ஒரு பறவைகளோ நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நேர்மறையான எண்ண அலைகள் நம்மகிட்ட இருந்தாதான் இந்த பறவைகளோ குருவிகளோ நம்ம வீட்டுக்குள்ள வரும். மேல மெத்துக்கு வர்றதெல்லாம் உண்டாது. வீட்டுக்குள்ள ஒரு குருவி பறவைகள் ஏதாவது வந்தால் உங்க வீட்டுல நல்ல அதிர்வு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வீட்டுல தீய சக்திகளோ தீய பிரவாகங்களோ நெகட்டிவோ இருந்தால் எந்த ஒரு பறவை வீட்டுக்குள்ள வராது. நல்ல பறவை வர்றது நல்ல விஷயம். எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. பக்கத்துல ஒரு மரம் இருக்கு, வீடு பக்கத்துல பறந்து வந்து நிக்குது அந்த வீடு கிட்ட. அந்த வீடும் மரமும் ஒண்ணு போலதான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அங்க எதுவும் இல்ல. நல்ல விஷயம். அந்த இடத்துல பாசிட்டிவ் அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் அதிர்வு இருக்கிறதுனால அது அந்த பறவை வந்து அங்க ஓய்வு எடுக்கு. பாசிட்டிவ் அங்க நிறைய இல்லைன்னா அந்த பறவை அந்த மரத்துல வந்து உட்காருது. இப்ப நான் நல்லது அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நான். சரி, அடுத்து வம்சம் தேவிகான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கண்ணாடி எங்கு வைக்கலாம்ல வீடியோல. வணக்கம், எங்கள் வீட்டில் பீரோவில் கண்ணாடி உள்ளது. தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்து உள்ளது. அதாவது கண்ணாடி வடக்கு பார்த்த திசையில் உள்ளது. பீரோவை திசை மாற்றி வைக்கலாமா அல்லது கண்ணாடி அகற்ற வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க. வடக்க பார்த்து இருக்குது கரெக்ட் தானே. வடக்க பார்த்து இருக்கு அவங்களுக்கு. தென்மேற்கு மூலைன்னு சொல்ற கன்னி மூலையில வடக்க பார்த்து பீரோ இருந்தா கரெக்ட் தான். வடக்க பார்த்து கண்ணாடி வைக்கிறது கரெக்ட் தான். ஏற்கனவே வீடியோ போட்டுக்கோம் கண்ணாடி எப்படி வைக்கிறது அப்படின்னு. அதுல நீங்க பார்த்தாலே தெரியும். கரெக்டா வச்சிருக்கீங்க, நீங்க மாத்த வேணும். அடுத்து யோவான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பாம்பு கனவில் வந்தால பாம்பு காப்பாத்துற மாதிரி கனவு கண்டால் என்ன பலன், ப்ளீஸ் ரிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. பாம்பை காப்பாத்துறாங்க, அவங்க பாம்பை இவர் காப்பாத்துற மாதிரி கனவு வந்திருக்கோம். சரி, நல்லது. இதுவரைக்கும் இருந்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அவங்களுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். பாவ கிரக அமைப்புகளுடைய சார பலம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். நல்லது, நல்ல விஷயம். அடுத்து நல்லது நடக்கும். அடுத்து மல்லிகான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கனவில் காகம் வருகிறதா வீடியோல. சார், காகம் கனவில் ஏற்கனவே கேட்டு நீங்க ரிப்ளை பண்ணிருக்கீங்க. திரும்ப அவங்க லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், காகம் கனவில் கூட்டமா பறந்து மரத்தில் இருப்பது போல் கனவு வந்தால் என்ன மீனிங் கேட்டிருக்காங்க. நல்லது. நிறைய பேருடைய பழக்கங்கள் ஏற்படும். உயர்ந்த பதவியில் உள்ளவங்க உறவினர்களுடைய வருகை ஏற்படும். நல்லவர்கள் நல்ல மனிதர்களோட நட்பு ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம். நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பொருள். அடுத்து ஜீவித்த ஆர்வம்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, புதிய வாகனம் வாங்கிய பிறகு என்ன செய்ய வேண்டும்ல. சார், குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்பதான் இது தனியா ஒரு வீடியோவே பதிவுறோம். உங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை பத்தி ஒரு 3 வீடியோக்கள் வெளியிட போறோம். குலதெய்வம் அப்படி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, குலதெய்வம் வந்து நம்ம எப்படி குலதெய்வம் வீட்டுல இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது, குலதெய்வத்தோட அனுக்கிரகத்தை நம்ம எப்படி பெறுறது, இந்த 3 வீடியோ வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, கூடிய விரைவில் அது வருது. அடுத்து ராக்கி கேஜின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, பாம்பு கனவில் வீடியோல, பாம்பை நேரில் கண்டால் கெட்டது நடக்கும் ஐயா. இப்போது இல்லை, பல வருடங்களாக இருக்கிறது. அதனாலே பாம்பு நேரில் காண விரும்ப மாட்டேன். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு 4-5 பாம்புகளை நேரில் கண்டேன். அதிலிருந்து எனக்கு கெட்டதுதான் நடக்கிறது. இன்று கூட காலையில் ஒரு பாம்பு பார்த்தேன். எனக்கு மனசே சரியில்லை. ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் ஐயா. ஏன் நான் நேரில் பாம்பை கண்டால் எனக்கு கெட்டது நடக்கிறது, எனக்கு கெட்டது நடக்கப் போகிறது என்று பாம்பு சொல்வதற்காக நேரில் வருகிறதா? எனக்கு உதவி செய்யுங்களேன். நல்லா பெருசு. உங்களுக்கு வந்து முதல்ல நான் சொல்றது என்னன்னா, சர்ப்பதோஷம் இருக்கா அப்படின்னு முதல் பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா, சர்ப்பதோஷம் இல்லைன்னா 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள், பித்ரு தோஷமாக இருக்கலாம். அப்படி தோஷம் இருக்கு அவங்களுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் வரும். தோஷம் இருந்தா அந்த தோஷத்தை நீங்க அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த உங்க ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க. தோஷம் இருக்கா இல்லையான்னு நான் பார்த்து சொல்றேன். அது தோஷம் இருந்தாதான் அந்த மாதிரி வரும். அவங்களுக்கு ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து ஜரீனா முகமதுன்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, வீட்டில் ஜரீனா முகமது, வீட்டில் குளவி கூடு கட்டினால் நல்லதான்னு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ எம் நவ் 5 months pregnant. குளவி வாசக்கடவில் ஒயிட் கலர் கூடு கட்டிருக்கிற மாதிரி இருக்கு. பிளே பாய் என்று அர்த்தமா? ப்ளீஸ் ரிப்ளைன்னு கேட்டிருக்காங்க. பையனான்னு கேட்காங்க. ஆமா, பையன். 100% பையன் பிறக்கும். வெள்ளை கலர்ல குளவி கூடு கட்டினா கண்டிப்பா பையன் பிறக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கண்டிப்பா பையன் பிறக்கும். சந்தோஷம். அடுத்து ரன்கேஸ்வரின்னு ஒருத்தவங்க பாம்பு கனவில் வீடியோல கேட்டிருக்காங்க, இரவில் நாகப்பாம்பு வந்தது, அதை நான் கொன்று விட்டேன் என்று கனவு கண்டேன். மறுநாள் காலையில் நிஜமாகவே நான் உட்கார்ந்த இடத்தில் 1 அடி இடைவெளி விட்டு பக்கத்தில் பாம்பு வந்து விட்டது. இதனால் என்ன நடக்கும் சார்னு கேட்டிருக்காங்க. நாகதேவதைக்கு போய் மஞ்சள் பால் வாழைப்பழம் வச்சு அந்த நாகதேவதை வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நாகப்புத்து பக்கத்துல இருந்தா அதை வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா ஏதோ பிரச்சனை வரப்போறதுன்னு அர்த்தம். பிரச்சனைனா என்னன்னா, உடல் ரீதியாக
உடல் ரீதியான பலகீனம், மருத்துவ செலவுகள் அல்லது ரத்த சம்பந்தமான, கர்ப்பப்பை சம்பந்தமான உபாதைகள் வரும் அப்படின்னு அர்த்தம். நாக தேவதை வழிபாடு செய்யறது நல்லது, அல்லது நாக புத்து வழிபடுறது நல்லது. அடுத்து கடைசியாக CR7 சஞ்சய் கேட்டிருக்காங்க, சங்கு பூஜைக்கிற வீடியோல ஐயா பூஜைக்காக பூஜை அறையில் எந்த எண்ணிக்கையில் சங்கு வைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. எத்தனை சங்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது சங்கு நீங்க எத்தனை வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வலம்புரியோ அல்லது இடம்புரியோ வச்சோம் அப்படின்னா 2 சங்கு வைக்கிறது நல்லது. இல்ல இடம்புரியா மட்டும் வச்சீங்கன்னா 3 சங்கு வைக்கிறது நல்லது. இது வரைக்கும் இத்தனை கமெண்ட் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க, அதுக்கு அவங்க தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. உங்க சார்பா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இந்த கமெண்ட்ல எல்லாமே முக்கியமான கமெண்ட் மட்டும் தான் நாங்க தேர்ந்தெடுத்து பதில் சொல்லியிருக்கோம். இத மாதிரி நீங்க கேட்கிற நிறைய கமெண்ட் இருக்கோம்னா அதுல எல்லாரும் அவசியமானது மட்டும்தான் நாங்க பதில் சொல்றோம். இந்த தம்பி தான் அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நம்மள நெருக்கடி பண்ணியிருக்காரு. சோ இது எப்படி இருக்கு என்னன்னு மக்களுக்கு தெரியல. இதனால ஏதாவது பயன் அடைஞ்சீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து இந்த ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இது கமெண்ட்லயே நான் பதில் கொடுத்துறேன், அவர் தான் நல்லா விளக்கமா சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம தம்பி தான் ரொம்ப இதுல ஆர்வப்பட்டாரு. இது இந்த ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கறது அவருடைய இதுதான். அதனாலதான் பண்றோம். இதுல ஏதாவது உங்களுக்கு புதிதாக வேற ஏதாவது ஐடியாக்கள், இந்த மாதிரி நீங்க செஞ்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. முக்கியமான கமெண்ட்ஸ் ரொம்ப அவசியமானது, எல்லாருக்கும் பயனுள்ள வகையில இருந்தா தெரிவிக்கிறோம். ஏன்னா நம்ம அதுக்கு தான் யூஸ்ஃபுல் 96 சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனல் பாருங்க. நாங்க மறுபடியும் அடுத்த கமெண்ட்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.